இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காமிக் அப்சல்யூட் பேட்மேன் இஷ்யூ நம்பர் 3. ஸோ கைஸ், நான் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா காரணம் நடுவில் நிறைய எக்ஸாம்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஃபீவர் வேறு. இப்போயும் லைட்டாக கொஞ்சம் ஃபீவர் இருக்கடா செய்யுது. ஆனாலும் வேறு பாட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வீடியோ போட்டுருக்கேன். ஸோ அப்சல்யூட் பேட்மேன் இஷ்யூ நம்பர் 3 அண்டு இந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமிக் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய சப்போர்ட் எங்கே இருக்குது. ஸோ நான் இந்தளவுக்கு நம்ம சேனல் வந்து இப்போ க்ரோ ஆயிருக்கும்னு நான் நினைக்கல. ஏன்னா இப்போ வரைக்கும் ஒரு 3 காமிக் இஷ்யூ தான் போட்டிருக்கு. அதுக்கே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ரெஸ்பான்ஸ். நம்மளோட காட்ஸ்லெஸ் ஸ்கில்ஸ் மார்வல் யூனிவர்ஸ் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட் இஷ்யூ போட்டிருக்கேன். ஸோ செகண்ட் இஷ்யூ தேர்ட் இஷ்யூ வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய காமிக்ஸ் வந்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பைடர்மேன் நாயர் காமிக் ஒன்று இருக்குது. அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ அதுவும் ஒரு மந்த்லி ஆன்கோயிங் சீரிஸ் மாதிரி தான் இருக்க போடும். ஸோ ஃபஸ்ட் இஷ்யூ இந்த அக்டோபர் மந்த்தில் ஆரம்பிச்சிருக்கு. செகண்ட் இஷ்யூ நவம்பர் மந்த் வரும். அதுக்குள்ளே நான் அதையும் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அதிகமாக வந்து இந்த காமிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய காமிக்ஸ் என்னால் டக்குன்னு போட முடியல. ஏன்னா ஒவ்வொரு காமிக்கும் நான் வந்து அது டயலாக்லாம் வச்சு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணி அது ஒரு மூவி மாதிரி உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுற காரணத்தினால எனக்கு அது வந்து ரொம்ப டைம் ஆகுது எடிட் பண்ணுறதுக்கு. அதனால் நான் ஒரே ஒரு ஆளாக இருக்கேன். அதனால் எல்லாமே நான் ஃபோனில் தான் எடிட் பண்ணுறேன். அந்த காரணத்தினால நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறேன். ஸோ இது நான் இப்படி இன்னொரு டைப் ஆஃப் காமிக்ஸ் எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு யோசிச்சிருக்கேன்னா, அந்த காமிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த டயலாக்ஸ்குள்ளே போகாமல் அந்த காமிக்கோட அந்த ஒரு மூவி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த காமிக்கை வந்து அந்த ஸ்டோரியை மட்டும் வந்து அந்த பேனலில் காமிட்டி ஃபுல்லாக வந்து வந்து எடிட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ வந்து காமிக்ஸை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசித்தேன். ஆனால் அப்படி பண்ணால் வந்து உங்களுக்கு இப்போ அவ்வளோ நல்ல ஆனால் அப்படி பண்ணுற மூலமாக என்னால் வந்து 2 டேஸ்க்கு ஒன்ஸ் காமிக்கும் என்னால் கன்ஃபார்ம் கேரண்டியாக போட முடியும். ஆனால் நான் அந்த மாதிரி போடுறதா இல்லை இப்படி போடுறதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இஷ்டம் நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் எல்லாருக்குமே ரிலேட்டட் ஹாப்பி தீபாவளி விஷஸ். தீபாவளி முடிச்சே கிட்டத்தட்ட 4 days ஆக போகுது. பட் இப்போ தான் என்னால் போட முடிஞ்சுது. நடுவில் என்னால் போட முடியல. ஐம் ஸோ சாரி ஃபார் தட். அண்ட் இப்போ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இஷ்யூக்குள்ளே போயிடலாமா? ஏய் எப்போ நீ இப்போ உனக்கு ஒரு ஜீனியஸ் மாடல் திரும்ப வேணும்ல, அப்போ ஒன்று பொடி கேபிள் நடக்க போறியா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா? செட்டு கூட போவோம். உன்னை கீழே விழுந்தாலும் 1 இல்லை 2 கால் தான் உடையும். ஆனால் நீ விழுவ மாட்ட. ஏன்னா நீ கண்ணை முன்னாடி பாட்டுட்டு இருப்ப ஒரு பூனை மாதிரி. ஏதே ஆமாம், பூனைங்க நல்லா பார்க்கும். ஆனால் ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் தான். ஸோ நீ கீழே பார்க்காத. இந்த லெட்ஜுக்கு முன்னாடி இருக்கிற நீ ஃபேஸ் பண்ண எந்த பாசிட்டிவுமே இருக்குமா பார்க்காத. புரிஞ்சுடா? இரு, என்ன பாரு, என் கண்ணை பாரு. ஹேய், அவ்வளோ நான் சீ பண்ணிட்டேன். அண்ட் மீதி இருக்கிற ராட்ரி ஃபுல்லாக கேட்டைஸ். புரிஞ்சு நான் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே ஒரு மறைவான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன். அதாவது ஒரு ஸ்டில்ட் பேஸ்ட் லைஃப். என்கிட்ட 20 பாஸ்போர்ட்ஸ் மேலே இருக்குது. அதுக்கும் மேலே ஐடென்டிட்டிஸும் நிறைய இருக்குது. நான் ஒரு நோவான இருக்கிறதுக்கே ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனால் கூட கிட்டத்தட்ட உங்கள் பக்கத்தில் ஒரு ஆள் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் ட்ரெயினில். ஆனால் யாரும் இங்கே இருக்க மாட்டாங்க. ஒரு சாக்கோல் ஸ்கெட்ச் வச்சு போட்டு ஒரு அவுட்லைனாக கூட இருக்கலாம். சிம்பிளாக சொல்ல போனால் கடந்த 40 வருஷம் நான் ஷேடோஸில் ஒரு வாழ்க்கையை க்ரியேட் பண்ணியிருக்கேன். எல்லாமே காட்டம் சிட்டிக்கு அடியில் ப்ராட்வேக்கு பெரிய ட்ரெயின்டான ஒரு வண்டியை முறுக்கிக்கிட்டு இவனோட்ட போயிட்டு இருக்கும்போது அந்த வண்டியில் நான் நின்றுட்டுருக்கேன். என்ன நானே பார்க்குறேன் மேடம். அண்ட் டக்குன்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. எனக்கு பேட்மேனை பிடிக்காமனு போகலாம். இவ்வளோ நிறையா பண்ணிகிட்ருக்கு. உன்னால் சிட்டிக்குள்ளே இவ்வளோ ஸ்பீடாக போக முடியாது. அவங்க எல்லாருமே நம்மளை டைமே இல்லாமல் டக்குன்னு ஓவர்டேக் பண்ணிடுவாங்க. அப்போ நீ சீக்கிரம் பேசணும். நான் உனக்கு 30 செகண்ட் டைம் தரேன். நீ என்ன சொல்லணுமோ அதே பேர் சொல்லு. ஏன் ஃபீல்டில் பிளாக் மாஸ்க் அப்படிங்கிற ஒரு ஆளை பற்றின ரூமர்ஸ் நிறையவே சுட்டிகிட்டு இருக்கு. கொல்ட்டுங்க நானுங்களா டேய். அவன் இங்கே ஒரு பார்லிமெண்ட் குரூப், அதாவது உலகத்திலே இருக்கிற பயங்கரமான பவர்ஃபுல்லான பீப்புளுக்கு சர்வ் பண்ணுற ஒரு பார்லிமெண்ட்ரி குரூப்போட தலைவன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லோக்கல் கவர்மெண்ட்ஸ் வயலண்ட் டிஸ்ட்ரப்ஷன் இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்கான். நான் வந்து ரோமன் சியோனிஸ், அதாவது பார்ட்டிமல்ஸ் கேங்கை வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்ட்டிமல்ஸ் கேங் ஏன் தியரி படி பிளாக் மாஸ்க் அடைச்ச 25 செகண்ட்ஸ் தான் இருக்குது. எனக்கு இதை உங்கள்கிட்ட சொல்கிறது பிடிக்கல. ஆனால் நம்ம இன்னும் 5 செகண்டே தாண்ட மாட்டோம். நம்ம இந்த விஷயத்தை அபேண்ட் பண்ணிட்டு வேற ஒரு ஸ்பீடான வெஹிக்கலில் போகணும். நீ அதை சொல்லியிருக்க மாட்டேன்னு நினச்சேன். பேட்மேன் சொன்ன உடனே கீழே ஒரு ஹைட்ராலிக்ஸோட பயங்கரமாக ஸ்க்ரீச் தான் கிடச்சி.
ஒரு 600 டன் ஆஃப் ஸ்டீல் நடுவில் ஒரு ஷாசிக்ஸில் வந்து ஷிஃப்ட் ஆகிற மாதிரியான சவுண்ட், ஒரு ரம்பிளிங் சவுண்ட் எனக்கு கேட்டுச்சு. ரூஃப் கிட்டத்தட்ட என் தலையவே விட்டு ஏறிட்டுருக்கும். ஆனால் நான் யோசிச்சது எல்லாமே பேட்மேன் எனக்கு பிடிக்கவும் செய்யும் அப்படிங்கிறது தான். இஃப் யூ கேன் ஹோல்ட் ஆன், உனக்கு இன்னும் 20 செகண்ட்ஸ் இருக்குது. கேரோசினோட பயங்கரமான ஸ்மெல் மூக்கு எரிய வைக்கிது. ஏன்னா நம்ம ராக்கெட் மீன்ஸ் ஸ்பீடை முன்னாடி போகிறனால. ஹோமேட் ஜெட் இன்ஜின்ஸ் இந்த மாதிரி ஒரு பில்டரால் பண்ணவே முடியாது. நான் சொல்கிறத கேள்றா, என்னால் உனக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு ஹேட்சை மூடி அதை ப்ரூவ் பண்ணு. உனக்கு இன்னும் 15 செகண்ட்ஸ் இருக்குது. ரைட்டு, பட் இப்போ சியானிஸ் தான் பிளாக் மாஸ்க் அப்படின்னா அவன் ரொம்பவே பெரிய பயங்கர ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஆளாக இருப்பான். அவன் நம்ம ஃபைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவன்கிட்ட வேர்ல்டு முழுக்க காண்டாக்ட் இருக்குது. மினி பிளாக் ப்ரொஜெக்டைல்ஸ் ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட்டான எலக்ட்ரிக்கல் சார்ஜஸோடு இருக்குது. நிறைய டயர்ஸை வந்து வெடிக்கிறதுக்கான க்ரியேட் பண்ணியிருக்கான். ஹாட கடவுளே, யாரா நீ? அவன் அவ்வளோ பெரிய ஆள்னா நான் இன்னும் பயங்கரமாக பில்ட் பண்ணிக்கிறேன். 10 செகண்ட்ஸ். நீ எவ்வளோ ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணாலும் அவனை எடுத்து நம்மளால் சண்டை பண்ண முடியாது. ஆனால் அவன் அங்கே உனக்கு ஒரு டீல் ஆஃபர் பண்ணால, நான் கேட்டேன். அப்படின்னா அவன் காம்ப்ரமைஸ் ஆக ரெடியாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஏன் கேஸ் என்னன்னா, இந்த காட்டம்மா வந்து இவ்வளோ அட்டாக்ஸை வந்து அவன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அவன் என்ன வந்து அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணணும், அந்த வேலை ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ல வர? நான் என்ன சொல்கிறேன், நீ அவனை போய் அவனை மீட் பண்ணு. ஃபைட்லேருந்து நான் இறக்குறேன், யாரும் அடிக்க மாட்டேன்னு சொல்லு. அவன் வந்து கோட்டமாக அட்டாக்ஸை லோவர் பண்ணுவான். ஏன் அதை நிறுத்த கூட செய்வான். நீ ஹீரோவே ஆயிடுவே அப்படின்னு சொல்ல. சண்டை போடன்னு நிறுத்தணுமா? வாய்ப்பே இல்லை. பிளாக் மாஸ்க் உலகத்தில் இருக்க ரொம்பவே ரீச்சான நிறைய பேர் என்ன பண்ணிட்டு சர்வ் பண்ணுறான். கிட்டத்தட்ட 100 மில்லியன் பீப்புளுக்கும் மேலே. நீ அதை எடுத்துக்கோ. நீ பேட்மேன் அங்கே உண்மையிலேயே ஒரு உண்மையான ஒரு லீடராக கன்சிடர் பண்ணி காட்டலாம். சம்திங் ஒரு இம்பேக்டோட. சரி, அப்போ இதனால உனக்கு என்ன லாபம்? சியானஸ் அவனை டீலை மேட் பண்ணுறதுக்காக அவன் டிரான்சாக்ஷன் வந்து க்ரியேட் பண்ணிருக்கான். ஸோ இது என்னோட ஆளுங்களுக்கான என்னோட ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை தர முடியும், அதோட இன்ஃபர்மேஷனை. அண்ட் அது மூலமாக என்னால் சிட்டியை விட்டு சீக்கிரமாக வெளியே போக முடியும். அண்ட் ஒன்றால் அவன் பேட்மேனுக்கிற கேரக்டரை பெருசாக பில்ட் பண்ணவும் முடியும், உண்மையிலே ரொம்ப பெருசாக. அண்ட் இது மூலமாக சியானஸ் இங்கேன்னு கிளம்பிடுவானா? இல்லை, நாங்கள் எங்களோட இன்டெல் யூஸ் பண்ணி அவனை வந்துட்டு லைனுக்கு கீழே கொண்டு வர வைப்போம். ஏன்னு சொல்லி நானும் ஆளுங்களும் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், நம்ம எல்லாருமே ஜெயிப்போம். எனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு எங்களுக்கு பின்னாடி சைரன்ஸு சட்டம் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் நோட் பண்ணது என்னென்னா, அவனோட பிளாஸ்டரான கவுண்டவுனை அவன் நிறுத்திட்டான். அதாவது நான் சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிட்டான். கடைசியாக நான் அவன் சொல்கிறத கேட்குறான்பா. அப்பாடா. நான் கமிஷனர் ஹார்வேபிள் ஒர்க் பேசுகிறேன். இப்போ நீ வந்து எப்படி வெளியே இறங்கி வரணும். அண்ட் யாரெல்லாம் உள்ளே இருக்கீங்களோ நான் சொல்கிற நல்லா கேட்டுக்கோங்க. உங்களால் அதை தாண்டி எங்கேயும் போக முடியாது. நம்ம 2 பேரும் நல்ல டீம் க்ரியேட் பண்ணியிருக்கோம் கேட். அண்ட் நான் சொல்கிற மாதிரி உனக்கு இங்கே வெளியே போட்டுக்க நான் வெளியே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்மளே வைப்பேன் அவனை சரண்டர் ஆகி அப்புறம் அதை பற்றி என்ன பண்ணலான்னு யோசிக்கலாமே. முன்னாடி இருக்க லிவர். என்ன லிவரா? சரி, அல்ட்டி தான் பார்ப்போமே. நீ ஒரு புது இடத்துக்கு போயிருக்கேன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த இடம் எப்படி இருக்குது? நான் இனிமேல் அந்த இடத்துல இல்லை. ஏன், அடிக்க என்னாச்சு? அதை அப்படி பேசாத, நான் அதை பற்றி தான் பேசுவேன். சரி, ஓகே. நிறைய குழந்தைங்களுக்கு ஃபாஸ்ட் கிட்ட பற்றி நான் ஐடியா பிடிச்சிருக்கலாம், அது ஒரு நல்ல விஷயம் இல்லை. ஆனால் இது ரொம்பவே கெட்ட விஷயம். சரிண்ணா, கடைசி ஒரு வருஷத்தில் மட்டும் 3 வீடு மாறி இருக்கீங்க. ஏன் 3 இல்லை 4? ஆனால் அதெல்லாம் யார் எண்ணிட்டு இருக்க போகிறா? சரி, இப்போ நீ எங்கே இருக்கு? இங்கே தான் இருக்க முன்னாடி. நடந்த விஷயம் வெயின், எனக்கு என்ன நடந்தாலும் நான் இங்கே வந்தேன்னா இவங்க எப்பயுமே என் கூட இருப்பாங்க. நீ பேசாமல் வந்து எங்கள் கூட என்ன வெயின் நிறுத்து. இல்லை, ஏன்னா என் அம்மாவுக்கு உனக்கு பிடிக்கும். நீ வேணா இது ஏன் வீட்டில் இருந்துற. இல்லை ப்ரூஸ், முடியாதுன்னா முடியாது தான். நம்ம எல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயத்தை பற்றி பேசுவோமே. சந்தோஷம்னா என்ன மாதிரி? என்ன மாதிரி? சிங்கம் மாதிரி. உனக்கு கேட்டுச்சா? அந்த ஜூ மூடுற காரணத்தினால அவங்க திரும்ப அவனை டான்சானியாக்கே அனுப்புகிறாங்க. அவனை ஃப்ரீ ஆக்குறாங்க. சரி, நான் லைனை ஃப்ரீ ஆகிறதுல என்ன சந்தோஷமான விஷயம் இருக்குது? ப்ரூஸ், நீலாம் ரொம்ப பெரிய அறிவாளி இருந்தாலும் சில நேரத்தில் நீ முட்டாளங்களை விட அடி முட்டாளாக நடந்துக்கிற. சரி, உள்ளே போ. சரி, நம்ம ஏன் இங்கே வந்தோம்? ஏன்னா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை காட்டணும். என்னது? முன்னாடி பாரு. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? கேள்விகள் கேள்விகள். சரி, ஆனால் கேள்விகளை கேளு ப்ரூஸ்.
நான் இங்கே அவங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு. அட நீ அவங்ககிட்ட பேசுறது என்கிட்ட பேசுறது உங்ககிட்ட பேசுறது ஏன் இந்த உலகத்தில் இருக்க எல்லார்கிட்டையும் பேசுகிற மாதிரி தான் ப்ரூஸ். அவங்ககிட்ட முக்காவது ஹியூமன் நாலேஜ் வச்சுருக்கேன். நீ இன்னும் ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு. அடிக்கிற பேர் இருக்கா? நான் ஃபஸ்ட்டு ஆள் நினச்சேன். ஆள் தான் அலெக்சாண்ட்ரியா அண்ட் ஆள் மற்றவங்ககிட்ட எனக்கு அம்மா நான் வேணாம்னு நினச்சேன். அதுக்கு ரிடில்ஸ் வச்சு நான் பண்ணலான்னு யோசிச்சேன். ரிடில் மேன் எப்படி இருக்குது இல்லை வேறு ரிடில்ஸ் வச்சு தான் கொண்டு வைக்கணும். ஏன் இப்படி யோசிச்சிருக்கேன்னா ஏன்னா மனுஷங்களுக்கு இருக்க பெரிய ஒரு இடில் எப்படி மனுஷங்க வந்து சாவை வந்து அடிக்கிறது ஒழிக்கிறது எப்படி வந்து வாழ்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ அதை இது பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரிடில் மேன் இந்த மாதிரி எதுனா நாளுக்கு நல்லா இருக்குமா? சரி உன் ஆள்கிட்டே சொல்கிறேன். ஆல் எப்படி இந்த பார்ட்டி அப்படின்னு எங்களோட ஏப்ஸ்கல் மாஸ்க் ஒர்க் ஆகுது? வெல் ப்ரூஸ் அந்த மாஸ்க்கு மட்டும் 3 ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று அது வந்து அவங்க விஎஸ்ஆர் ஐடென்டிட்டியை குளோபலாகவும் லோக்கலாகவும் வந்து நிறைய டிஸ்பியூட்டிங் ஹேக்கர்ஸ் கிட்ட காப்பாற்றும். ரெண்டாவது அது ஒரு வேலட், ஒரு ஹைலி கனெக்டட் ப்ரொடெக்டட் ப்ரைவேட் நெட்ஒர்க் கிரிப்டோ கரன்சி ஏரியாவை இருக்க ஒரு வேலட்டை சேவ் பண்ணி யாருக்கும் தெரியாத மாதிரி காப்பாடுது. அந்த வேலட் பேர் தான் பிளாக் காயின். அண்ட் மூணாவது அந்த மாஸ்க்கை போட்டிருக்கவங்களுக்கு அது டிஃப்ரெண்ட் அவங்களோட டார்கெட் என்ன, அவங்க யாரை போய் என்ன பண்ணணும், எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கான டிஃப்ரெண்ட் வேல்யூஷன்ஸ் தருது. வேல்யூஷன்ஸா? அசன், ராபரி, மர்டர் இது ஒவ்வொருத்துக்குமே ஒரு டிஃப்ரெண்டான வேல்யூ பிளாக் காயினில் இருக்குது. பட் நம்ம வந்து 10, 100, ஆயிரக்கணக்கான விஷயங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த இந்த ஒரு ஏப்ஸ்கல் மார்க் போட்டிருக்கவங்க அந்த மெம்பர்ஸ் ரொம்பவே சீக்கிரமாக பணக்காரங்க ஆயிடுவாங்க. இந்த நெட்ஒர்க் அழிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அந்த நெட்ஒர்க் யாருமே அழிக்கிற அளவுக்கு ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. அது ரொம்பவே பெருசு. உங்களால் பக்கத்தில் இருக்க லோக்கல் சர்வர் ஒன்று டேக் டவுன் பண்ண முடியும். ஆனால் அதோட நெட்ஒர்க் சேட்டலைட் பேஸ் தான் இருக்குது. அதோட டெபாசிட்ஸ் ஆஃப் த மாஸ்க் உலகம் சுற்றி பல இடங்கள் இருக்குது. நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கான மெம்பர்ஸ்குள்ளே இருக்கலாம். ஆனால் அழிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கணுமே? சத்தியமாக இல்லை. பார் உனக்கு ஆக்சுவலி உனக்கு எல்லாமே தெரியாது. ஆல் கரெக்டானே இது நீ ஜஸ்ட் இந்த மாஸ்க்கை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்ல ப்ரூஸ். கம்மா எனக்கு ஏதாவது வழி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு ஆல்ங்கிற அந்த ஒரு ரோபோட் அவருக்கு இது உங்களுக்கு உதவி பண்ணணும் நினச்சா கூட பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே தெரியாமல் இருக்கலாம், ஆனால் முக்கியமான விஷயங்கள் நிறைய எனக்கு தெரியும். ஏன் நான் வெறும் கேள்விதானே கேட்குறேன். உனக்கு இந்த உலகத்தில் பழைய ரிடில் என்னன்னு தெரியுமா ப்ரூஸ்? அந்த ரிடில் என்னன்னா எந்த பில்டிங்குள்ள ஒரு மனுஷன் பிளைண்டாக போயிட்டு வெளியே வரும்போது கன்ஃபேவரே வருவான்னு தெரியுமா? அது ஒரு ஸ்கூல் ஆஃப் நாலேஜ். நாலேஜ் இஸ் த விஷன். நான் நிறைய விஷயங்களை பார்க்குறேன் ப்ரூஸ். அண்ட் அட்மிட்லி அதனால தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னா ரொம்ப வந்து ஈஸியாக கிடைக்காது. அண்ட் அந்த ஒரு காரணத்தினால நான் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப வந்து வேல்யூ பண்ணுறேன். ஸோ விட்டுறாண்ணா உன்கிட்ட இதை வந்து கொஞ்சம் நல்லா பாட்டுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் உன்கிட்ட தயவுசெய்து நிறுத்தணும்னு கேட்குறேன். வெயிட் பண்ணு, ஹார்வே லைனில் வரான். இன்னும் ஒரு நிமிஷத்தில் நான் வந்து கோர்ட்டில் இருக்கணும் ஒரு ஜட்ஜு முன்னாடி. அந்த ஜட்ஜுக்கு என் மூஞ்சை பார்த்தாலே பிடிக்காது அப்படின்னு காலில் ஹார்வே சொல்ல அன்னி கேட்டு நான் பண்ணி கொடுத்துருக்கேன் ப்ரூஸ். என் வேலையே போனாலும் பரவாயில்லன்னு ஆர்கம் ஃபண்டுக்குள்ளே போய் நீ கேட்ட இன்ஃபர்மேஷன் நான் வந்துட்டுருக்கேன். முக்கால்வாசி ஃபண்டிங் வந்து ஜேகே ஹோல்டிங்ஸ்னு ஒரு கம்பெனியில் தான் வந்துருக்கு. ஒரு ஹைலி டைவர்சிஃபைட் உலகம் முழுக்க இருக்க ஒரு சப்ஸ்டன்ஸ் சர்வீஸ். ஆனால் ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து என்னென்னா அந்த பில்டிங் செக்யூரிட்டி ஃபெசிலிட்டிஸ் ப்ரைவேட் ப்ரிசன்ஸ் இருக்குது ப்ரூஸ். அண்ட் அது சாதாரணமான விஷயம் இல்லை, ஃபுல்லாகவே பிளாக் சைட்ஸ். அண்ட் இந்த சைட்ஸ் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பயோடெக் ஃபார்ம்லேருந்து வந்துருக்கு. ஈவன் ஜெனாமிக்ஸ் ஃபிலிம்ஸ் இதுன்னு ஒன்று இருக்குது. இந்த இடங்களில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல ப்ரூஸ். இது நல்லாட்டுக்கு இல்லை. வாங்க வாங்க உங்களை மீட் பண்ணல சந்தோஷம். நீங்கள் என் வருவைக்கிறதுக்காக நீ அங்கே வரல ஹில் என்னை அதுக்கு தான் நீ கூப்பிட்டேன்னா நீ சொல்ல மறந்து. அண்ட் ஜிம்மும் நானும் வா ஸ்லோவாக பேசுங்க கமிஷனர். நான் உங்களோட ஓல்டு ஜிம்மி உங்ககிட்ட திருட இருக்குன்னு நாங்கள் ஒன்றும் பிளான் பண்ணல. நீங்கள் பண்ண எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் கூப்பிட்டோம். அண்ட் நான் என்னோடய ஃப்ரெண்டோட இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அண்ட் டாக்டர் பெஞ்சமின் அவரால் இப்போ வர முடியுமா? அவர் பாடி ரூமில் இருக்கார். வாவ் கூல் ஷேட்ஸ். நான் இங்கே வந்துட்டு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லணுக்காக தான். என்னால் முடியும் அவர் மூலமா. ஹார்வே புல்லக் ரோமன் சியோனிஸை பாருங்க. கமிஷனர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? பெபோஸ்கி
ஃபார்மர் சாம்ப் சவுத் பா ஃப்ரம் சூசைட் ஸ்லம். பா, நான் ஃபேன் ஆகிட்டேன்டா. நீனும் நல்லாவே சண்டை போடலாம், பட் இப்போ வீட்டுக்கு போடா. சார், அந்த மாஸ்க் ஏன் போட்டிருக்கீங்க? சும்மா சேஃப்டி தான் கமிஷனர். எனக்கு நிறைய எடிட்டிங் இந்த வேலையில் இருக்காங்க. அண்ட் என்ன வேலை என்ன? நான் ஒரு ப்ரொஃபஷ்னல் பேசிஃபிஸ்ட். ஓகே, பட் நீங்களே உங்களை பாருங்கள். பேசிஃபிஸ்ட்னா ரொம்ப சண்டை சச்சரை இருக்கிற இடங்களில் உலகம் முழுக்க பீஸ் அமைதியை கொண்டு வருவேன். நல்ல இடங்களில் இருக்க மக்கள் ரொம்ப அட்வான்டேஜ் ஆகிக்கிறாங்க. அண்ட் உங்கள் ஊர் அப்போ அடுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் அமைதியை கொண்டுடும். அண்டர் உங்களோட பாஸ் ஜிம் கார்டன் நான் ரொம்ப கெட்டவங்க கிட்ட இருந்து அவங்க காட்டமே ரெண்டா போராண்டுக்கிட்டு இருக்காங்க. நான் இங்கே நீ சொல்கிறது மட்டும் கேட்பேன்னு நினைக்காத. சரி, கேட்காட. ஜிம் கார்டன் ஒரு நல்ல பிளேயர், ஒரு நல்ல மனுஷன். நம்ம எல்லோரும் ஒட்டுப்போம். நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்த ஒரு நல்ல டியோவாக இருக்கீங்க. நிறைய நோட்டுக்கிறேன். அது ஒரு உண்மையான பாண்ட். அதை விட்டுரு. இல்லை பாட்டி அம்மா எனக்கு சின்ன நம்பிக்கையாளுங்க. அவங்க எல்லாருமே ஒரு பறவை மாதிரி. இங்கே இந்த ஆர்கியூமெண்ட்டும் வேணாம்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்று பேட்மேனுக்கு நடுவில். நீ இப்போ எல்லாத்தையும் கண்ட்ரோல் எடுக்கணும், இல்லைன்னா எல்லாருமே செறிஞ்சு விழுவ ஆரம்பிச்சிடும். நம்மளோட ஹார்ட்ஸ், மைண்ட், சாஃப்ட்வேர் லாஸ். எனக்கு தெரியும்ல இது எல்லாருமே எங்கே போய் முடியும்னு. போர் பிங்கோ. நான் சொன்னது புரிஞ்சிச்சுல்ல. நான் இந்த உலகம் முழுக்க இருக்க பல நாடு சிட்டிஸில் என்ன நான் பாட்டிருக்கேன். அண்ட் நான் அவங்கள ஒருத்தனை மாறி இருக்கேன். நான் கேள்விப்பட்டேன் நீ 4 ஆர்மிஸையும் ஒரு ஏர்ஃபோர்ஸையும் ரெக்வஸ்ட் பண்ணியா? சார்லா, என் ஆளுங்க 10 பேர் நிறைய ஷாப்பர்ஸ் மூலமாக என் ட்ரூ ஸ்டேட் சேனல்ஸ் மூலமாகவே ஈஸியாக அந்த 4 ஆஃபீஸையும் ஒரு ஏரையும் நான் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ எப்படி வசதி? நீ என்ன சொல்கிற? ஏன் சொல்கிறக்கே போடும். அவன் ரொம்ப ஏற்கனவே அடி வாங்கிட்டான். அவனுக்கு ஏதாவது ஆனால் நீங்கள் எவ்வளோ கமிஷனர் அவன் சரியாயிடுவா. நம்ம கொஞ்சம் அமைதியை பற்றி பேசுவோமா? அதுக்கப்புறமா உன் கண்ணு என்ன திறக்கலையே ப்ரூஸ்? நீ என்னை பீஸ்லாம் பார்க்குறியா? அவங்களோட ஆர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க, என்ன பிளாக் சைட்ஸு, சீக்ரெட் அன்ரெகுலேட்டட் ப்ரிசன்ஸ் அதர் கவர்மெண்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டோட கரெக்டாகி ரன் ஆகிட்டுருக்கும். ஆர்க் இடம் ஃபர்ஸ்ட்டு ஒரு ப்ரோட்டோடைப் சாண்டா பிரிசாவில் இருக்குது. ஆர்க் பி ரஷ்யாவில் அண்ட் ஆர்க் சி சைனாவில். அட கடவுளே, நீ இருக்கும்போதெல்லாம் கடைசியில் ஃபோக்கஸ் கோடு நான் நம்புவேன். அண்ட் இன்னமே பல ஆர்க் கழிச்சு ஆர்க் எம்லாம் இருக்கிறதுலே பெருசு அது கோட்டமுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. நீ அதை பாரு ப்ரூஸ். நீ எதை எடுத்து நிற்கிறேன்னு பாரு ப்ரூஸ். என்னால் முடிஞ்சது எல்லாமே தோக்குறது தான். என்னை விடு சரிண்ணா. முடியாது. அன்றைக்கி ஒன்றா நீ ஒரு ஜோக் சொன்னேன் உங்கள் அப்பாவுக்காக ரெடி பண்ணுது, ஞாபகம் இருக்கா? ஆனால் சிங்கத்தை பற்றி எப்படியா சிங்கம் ஜூக்குள்ளே வந்துச்சுங்க. சரி, அதுக்கு என்ன? அப்போ உங்கள் அப்பா அந்த லைன் சேஃப் அண்ட் காஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது உனக்கு என்னன்னு புரியலல்ல. வெளியிடா நீ ஏதோ ஒன்று இருக்கிறதுக்கான சான்ஸ் ப்ரூஸ். உனக்கு மற்ற பசங்கக்கிட்ட இல்லாத டேலண்ட் இருக்குது. அண்ட் ஆமாம், அது ஸ்கேரியாகவும் டேஞ்சர்ஸாகவும் புதுசாகவும் இருக்குது. ஆனால் நீ பண்ண வேண்டியது எல்லாமே அது பிளாக் பண்ணி ஸ்ட்ரைட்டாக பாரு, பூனை கண் மாதிரி. நான் கிளம்புறேன்ப்பா. மாட்டினியா அப்பா ப்ரூஸ்? எங்கள் அம்மனு உட்கார்றா. நம்ம எல்லாருமே மொக்கையானு பார்த்தா ஒன்றாகன்னு பாட்டுட்டு இருக்கோமா? என்னோட பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேறு இருக்குது. மார்னிங் அம்மா. ஓ ப்ரூஸ், நீ என்ன பயமுட்டிட்ட? ஹே ஹனி, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க ப்ரூஸ்? ஒன்றும் இல்லை, நான் பக்கத்தில் இருந்தேன். நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன கண்டுபிடிச்சேன்? ஏன்னா காலேஜ் ட்ராப் பண்ணிட்டு 8 o'clock போல் சூப் பிடிச்சிட்ருப்பேன் அப்படிங்கிறடா. தப்பாக நினச்சிக்கார. எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக்கிறது இந்த கிச்சனில் நான் உனக்கு கண்டுபிடிக்கிறது தான். ஆனால் எனக்கு ஒன்று நல்லா தெரியும். அதனால் மொக்கட்டை பாட்டாலே நீ எப்படி இருக்கு அப்படின்னு நல்லா தெரியும். இப்போ மனசுக்குள்ளே என்ன யோசிச்சுட்ருக்க சொல்லு ப்ரூஸ். நானா? மேபி சிட்டியில் நடந்துட்டுருக்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு நாள் கழிச்சு நீ உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு பயம் இருக்கடா செய்யுது. இந்த கலவரம் அதில் மட்டும்தான் எனக்கு ஒன்றுமே ஆகாது ப்ரூஸ். நான் ஜிம் மூலம் டெபுட்டி மேயராக வந்து சைன் அப் ஆகியிருக்கேன். ஒரு அஃபிஷியல் ப்ரெஸ் மீட் ஈவெண்ட்டுக்காக தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். இன்னும் டெபுட்டி மேயரா? அம்மா, நீங்கள் ஏம்மா இந்த விஷயத்தை பண்ணுறீங்க? இப்போ பார்ட்டி கேங் மேஜரான அஃபிஷியல்ஸ் எல்லாம் டார்கெட் பண்ணி வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில் இப்போ டெபுட்டி மேயராக ஆகுறேன்னு சொல்கிறீங்க. இது கொஞ்சமாச்சும் நியாயமாக இருக்கா? இது உங்களுக்குன்னே நீங்கள் ஒரு வலையை செட் பண்ணிக்கிற மாதிரி. அதனால் கேட்டுக்கோ ப்ரூஸ், நான் ஜிம் பண்ணுறதுல ரொம்புறேன்.
அண்ட் நான் சிட்டி கொலாப்ஸ் ஆகிற பாட்டு சும்மா நிற்க மாட்டேன். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவேன். உங்களால் முடியலாம், அது எல்லாமே ரொம்ப பெருசாக இருந்துச்சு என்னமா பண்ணுவீங்க? அப்படின்னா நீ ட்ரை பண்ணு. அதோட யார் நம்மன்னு காட்டும். நீ, நான், உங்கள் அப்பா அப்படி தான் இருந்தார். பாருங்களேன், டாபிக் எங்கெங்கேயோ பேசி கடைசியாக அவங்ககிட்டே போய் போடு. இப்போ நான் முட்டை கொடுக்க போகிறேன். அப்படி தரலன்னா என்ன உனக்கு சரியான அறவுள் இருக்கும். பத்திரமா ஒரு ப்ரூஸ், வீடை க்ளீன் பண்ணு ஃப்ரீயாக இருக்கும்போது. ஓகே சி உடல் அதை பண்ண முடியல கேட்டு உன்னால் உங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியல. ஆனால் ஆடு நீ எவ்வளோ பிரேவாக இருக்கு, நீ எவ்வளோ ஸ்கில்டாக இருக்க, அண்ட் நீ எவ்வளோ சரியாக இருக்கிறத மறைச்சு தப்புன்னு சொல்லாது. சூர்யா, நீங்கள் எங்களை எழுதிட்டு கிக் பால் விளாடுவீங்களா? நான் உங்கள் 6 பேர் எழுதிட்டா? அச்சோ, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அவங்க எல்லாருக்கும். அப்போ ஒரு சின்ன பையன் பாலை வெளியே கிக் பண்ணேன். சரி சரி பையா, நான் உனக்காக அதை போய் எடுத்துகிட்டு வரேன். உன்னால் ஒரே ஒரு விஷயம் பண்ணினா அவங்கள சேஃபாக வைக்க முடியும். அது என்னன்னா அக்செப்ட் பண்ணு. சுற்றி பாருங்க, உன் கைகளை தாண்டி யார் யாருக்கெல்லாம் வந்து அடிப்படுது அப்படிங்கிறது. உன் பாஸ்ட் பாரு, உன் டவர்ஸை தாண்டி பாரு, அந்த சேட்டலைட்ஸ் அந்த ஃபோர்ஸஸ் நீ ஒர்க்கில் காமிச்சது. ஒரு ஹோல் ஸ்கை டோட்டலாக ஒன்றை எதிர்த்து நிற்கிது. அப்புறமா உன் காலை கீழே இருக்கிற உன் பாஸ்ட்டை பாரு. அண்ட் நீ எவ்வளோ தூரம் திரும்ப நீ கீழே விழுவ முடியும் அப்படிங்கிறத அவர் சொல்லும். பாட்டி அங்கே ஒரு கொடூரத்தை இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் மேயர் கார்டன் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இது மூலமா மக்கள் எல்லாருக்குமே பயத்தை ஊட்டிட்டு இருக்காங்க. பாட்டி நிமிஸ் கேங் கார்டனோட விஷன் மிசரபி தோற்றுச்சு, இந்த நாடே தோற்றுச்சு. ஆனால் நான் கமிஷனர் புல்லாக்கையும் ஜிசிபிடியும் பாராட்டுறேன். நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து புதுசாக காட்டமை உருவாக்குவோன்னு நான் ஊர்டி எடுக்கிறேன். நாளைக்கு காத்தமோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரூட்டல் டே ஹிஸ்ட்ரியில் 2 நாளைக்கு நடக்க போகுது. அன்னாலோட ஆனிவர்சரி. அதுதான் காத்தம் ஜூ ஷூட்டிங் இன்சிடென்ட். நான் உங்ககிட்ட விஷயத்த இந்த விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராஜடி நடந்திருக்கோமா, நம்ம மெமோரியல் லைட்டை ஆன் பண்ணவே இல்லை. பட் இப்போ அது பண்ணுறது மூலமாக அதை வாலட்டை வெளிச்சமாக்கி தெருவு முழுக்க ரத்தமாக ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம நாட்டை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்துக்கும் நடுவில் பேட்மேன் எங்கன்னு மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. பேட்மேன் ரெஸ்பாண்ட் பண்ணுவாரா? அப்படியே பண்ணனாலும் எப்படி பண்ணுவார்? அது சரிதான், 200 மில்லியன் ஒரு வாரம் நிற்கிறதுக்கு. அண்ட் நான் உறுதியாக சொல்கிறேன், நம்ம இன்னும் கொஞ்சம் ஈஸியராக பழைய கௌதமில் அரசியாக இருக்கும். இப்போ என்னால் ஒன்று பார்க்க முடியல படி. ஆனால் நீ இப்போ சிரிச்சுக்கிட்டு நீ இதை யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்ல ஒரு பேட்மேன் பலட்டை வச்சு என்னெல்லாம் பண்ணுவான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நல்லா தெரியுது. நிறைய கார், வெப்பன், டெக். ஒரு பணக்கார பேட்மேன் நம்ம வாழ்க்கையை விட ரொம்ப பெருசான ஒரு ரோலை பண்ணுவான். சம்திங் எபிக். பேட்மேன் வந்து போடுவான். நீ நிறைய கட்டணம் பார்த்தியா? டீல் ஓகே. ஸோ ஃபாக்ஸ் அவள்தான் அப்சர்வ் மெமரேஷன் நம்ம 3 முடிச்சிச்சு. இப்போ நம்ம வெளியே கிளம்ப வேலை இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஃபேன் சவுண்ட் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ஆஃப் பண்ண முடியல. அண்ட் அவள்தான் கைஸ் இந்த இஷ்யூ முடியுது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னா அது நீங்கள் மாதிரி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு ஐடியா யோசிச்சிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா அனிமே வந்து கண்டென்ட் நம்ம சேனல்